ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறம் தரணி சமையல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நேற்று எடுத்த வீடியோ, நேற்று எடிட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போட்டேன். காலைல எழுந்ததும் பார்த்திங்கன்னா சத்துமாவு கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பாப்பாவை வந்து நான் தூங்க போட்டுட்டு மதியானத்துக்கு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரம் பருப்பும் அரை டம்ளர் பாசிப்பருப்பும் குக்கரில் கழுவிட்டு போட்டிருக்கேன். 3 விசில் வர வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ விசில் அடங்கினதும் குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பட்டை மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான, சாம்பாருக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு காய்கறி வேகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவு காய்கறி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பருப்பை இதில் சேர்த்துப்போம். இப்போ பருப்பு சேர்த்து கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், அப்புறம் பட்டை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டும், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். நான் பருப்பு வேக போட்டிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி பருப்பு ரசம் தான் ரெடி பண்ணுறேன். கரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாயசத்துக்காக நான் பருப்பு குக்கரில் விசில் வச்சுருக்கேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை மிளகா, அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாப்பா எழுந்துச்சிட்டா, அதனால் நான் ஒரு பொரியல் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொரியலுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ கேரட் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே நான் ஜவ்வரிசி ஊற போட்டிருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ பருப்பில் வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டம்ளர் வந்து ஜவ்வரிசி. இதுக்கு நான் 1 டம்ளர் கிட்ட வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2 டம்ளர் கிட்ட வந்து நான் பாயசம் ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை அதுக்கப்புறம் வந்து போட்டு தாளித்து அதில் சேர்த்துப்போம். நான் அப்பளம் பொரிச்சிக்கிறேன். அப்பளம் பொரிக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வடைக்கு ஊற போட்டிருந்தேன். அதையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து மசாலா வடை தான் செய்ய போகிறேன். இப்போ அதையும் வந்து அப்பளம் பொரித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வடையும் வந்து நான் பொரித்து எடுத்துக்கிறேன். எல்லாமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சாம்பார் விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு பாயசம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் ஒரு ஷாப்பில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வாங்கிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.